Hello everyone, நான் சுதாகர். இது ஈஸி இங்கிலீஷோட முதல் எபிசோட். நம்ம இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் பார்த்தபடி நம்ம ரொம்ப பேசிக்லேருந்து ஆரம்பித்து படிப்படியாக முன்னேறி போவோம். இன்றைக்கி நாம் அந்த வகையில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட் சிம்பிள். நாம் இந்த டாப்பிக்லேருந்து ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன. உதாரணத்துக்கு தமிழில் நாம் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது அது ஒரு மாதிரி பொருள் தருது. அதையே நம்ம இங்கிலீஷில் அப்படியே லிட்ரலாக ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணும்போது தமிழில் நாம் சொல்லும்போது அதை வேறு மாதிரி சொல்ல வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போமே. ஐம் கோயிங் ஹோம் அப்படின்றத எப்படி நம்ம தமிழில் சொல்லுவோம்? நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனால் இங்கிலீஷில் ஐம் கோயிங் ஹோம், நான் போகிறேன் வீட்டுக்கு. அந்த மாதிரி இந்த வித்தியாசம்லாம் என்ன, ஏன் இப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கிராமர் ரொம்ப அவசியம். நம்ம தமிழில் பேசுகிறத அப்படியே லிட்ரலாக இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பேச முடியாது. இது முற்றிலும் ஒரு வேறு மொழி, வேறு கிராமர். ஆனால் அதை கற்றுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. அதனால் நம்ம ரொம்ப பேசிக்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த ப்ரெசன்ட் சிம்பிள்லேருந்து ஒவ்வொரு வீடியோவில் இது மாதிரி ஒவ்வொரு புது புது டாபிக்ஸ் பார்ப்போம். உங்களுக்கு புரியாட்டி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். திருப்பி அதே டாப்பிக்கை இன்னொரு முறை ரிவைஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் புரிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணுவோம். இன்றைக்கி ப்ரெசன்ட் சிம்பிள் அப்படின்னா என்னங்கிறத சுருக்கமாக பார்த்துருவோம். We use the present simple to talk about things in general. We use it to say that something happens all the time or repeatedly, or that something is true in general. ஒன்றும் இல்லைங்க, இப்போது நடைபெறுகிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறது தான் ப்ரெசன்ட் சிம்பிள். உதாரணத்தை பார்த்தா உங்களுக்கே ஈஸியாக புரியும். ஐ டூ, நான் செய்கிறேன். தே வாட்ச், அவர்கள் பார்க்கிறார்கள். ஹீ சீஸ், அவன் காண்கிறான். ஷீ நீட்ஸ், அவளுக்கு தேவை. ஐ ஈட், தே ஈட், வி ஈட். அப்படி இல்லாட்டி ஹீ ஒர்க்ஸ், ஷீ ஒர்க்ஸ், இட் ஒர்க்ஸ். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஒரு சில வாக்கியத்தில் அந்த வார்த்தைகளுக்கு கடைசியாக இறுதியாக எஸ் அப்படின்னு முடியறதில்ல. ஒரு சில வார்த்தைகளுக்கு எண்டில் எஸ் போட்டிருக்கீங்க. அது ஏன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பார்ப்போம். இப்போது ஐ டூ, நான் செய்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டஸ் அப்படின்னு வராது. இந்த எஸ் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா ஹி, ஷீ, இட். ஹி அப்படின்னா அவன், ஷீ அப்படின்னா அவள், இட் அப்படின்னா அது. இந்த வார்த்தைகளுக்கு நம்ம கூட சேர்க்குறோம் இல்லையா? இந்த நீட், ஈட், ஒர்க் அப்படிங்கிற வார்த்தைகளை அப்படி வரும்போது மட்டும் அந்த எஸ் அப்படிங்கிறத சேர்த்துப்போம். உதாரணத்துக்கு சிம்பிளாக புரிய வைக்கிறேன். ஐ டூ, நான் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அதே ஹீ, அவன் அப்படி இப்போது நான் பண்ணுறேன், அவன் பண்ணுறேன் அப்படின்னு தமிழில் வந்துடும். ஆனால் இங்கிலீஷில் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஐ டூ, ஹீ டஸ். இதுதான் ப்ரெசன்ட் சிம்பிள். அவன் பண்ணுகிறான். இப்போது அடுத்த டாப்பிக்கில் பார்த்தோம்னா நம்ம இங்கே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பற்றி பேசுவோம். அவன் செய்து கொண்டிருக்கிறான், நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத அதை அடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ப்ரெசன்ட் சிம்பிளே ரொம்ப தரவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்குவோம். இப்போ நீங்களே உதாரணத்துக்கு ஒவ்வொரு வாக்கியத்தை அமைச்சு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 4 கொடுக்குறேன்னா இங்கே நீங்கள் அதையே வச்சு ஒரு 10 எக்ஸாம்பிள்ஸை க்ரியேட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த பழக்கம் வரும், ஒரு ஃபெமிலியர் ஆவீங்க. இது ஏன் இப்படி இந்த கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போது ஐ டூங்கிறதே நான் வேறு மாதிரி எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன் பாருங்கள். தே டூ, அவர்கள் செய்கிறார்கள். ஹீ டஸ், ஷீ டஸ், we do. சிங்குலர் ப்ளூரல் இதை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு. அப்படி இல்லாட்டி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை பற்றியும் விவரமாக ஒரு எபிசோடில் சொல்கிறேன். இப்போது ஒருத்தரை குறிக்கிறது ஹீ, ஷீ, அதெல்லாம். தேன்றது அவர்கள், இட்டுங்கிறது அது. ஓகே, அடுத்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா தே வாட்ச், அவர்கள் காண்கிறார்கள். ஹீ சீஸ், அவன் பார்க்கிறான். ஷீ நீட்ஸ், அவளுக்கு தேவை. இதிலே நீங்கள் ஒரு சின்ன வித்தியாசம் பார்க்கலாம். தமிழில் நாம் மரியாதை கலந்த வார்த்தைகளை பயன்படுத்துவோம். அவர், இவர், அவர்கள் அப்படிங்கிறதுக்காக.
அவங்க, வாங்க, உட்காருங்க அப்படின்ட்டு. இதில் ஆங்கிலத்தில் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை. ஹீ அப்படின்னா அவன், அவர் ரெண்டுத்தையும் குறிக்கலாம், அந்த சப்ஜெக்டை பொறுத்து. அது ஷீ அப்படிங்கிறது அவள், அவங்க அப்படின்னு குறிக்கலாம். தேங்கிறது ப்ளூரல், ஒன்றிற்கும் மேற்பட்ட ஆட்களை பற்றி நம்ம சொல்கிறது, இல்லை ஒரு ஆப்ஜெக்ட்ஸை பற்றியும் சொல்லலாம். தே அப்படிங்கிறது வந்து அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். தே அப்படிங்கிறத பார்த்து நம்ம அக்ரணியும் குறிக்கலாம், இல்லாட்டி பொருட்களையும் குறிக்கலாம். தே அவைகள் அப்படிங்கிறதையும் குறிக்கலாம். ஓகேங்களா? இப்போது ஹீ சீஸ், அதே தான் வந்து ஷீ அப்படிங்கிற வார்த்தை கூட நம்ம சேர்க்கும் போது அது ஷீ சீஸ் அப்படின்னு ஆகும். அதே தான் இட் சீஸ், அது பார்க்கிறது அப்படின்னு ஆகும். ஓகேங்களா? ஷீ நீட்ஸ், அதே மாதிரி தான். ஐ ஈட், நான் சாப்பிடுகிறேன். தே ஈட், அவர்கள் சாப்பிடுகிறார்கள், அவைகள் சாப்பிடுகின்றன. அப்புறம் we eat, நாம் சாப்பிடுகிறோம். அப்புறம் இறுதியா he works, அவன் வேலை செய்கிறான் அல்லது அவர் வேலை செய்கிறார். she works, அவள் வேலை செய்கிறாள். it works, அது வேலை செய்யுது. அவ்வளோதான். சிம்பிள் ப்ரெசன்ட் இல்லை. அடுத்த ஸ்லைடு போவோம். மோர் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா இன்னும் பிற உதாரணங்கள். ஐ ஹாவ், இது வந்து ஒரு சிம்பிள் ஹேவ். மற்ற அந்த ஐவ் கம்ப்ளீட்டட், ஐவ் ஃபினிஷ்ட், ஐவ் ரெட், ஐவ் கோன், அந்த டாபிக் வந்து வேறு ஒரு நாள் பார்ப்போம். இப்போ நம்ம இன்னும் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம கவனம் செலுத்துவோம். ஐ ஹாவ், என்னிடம் உள்ளது. தே ஹாவ், அவர்களிடம் உள்ளது, அவைகளிடம் உள்ளது. we have, நம்மிடம் உள்ளது அப்படிங்கிறத குறிக்கும். அதே தான் ஹேவுங்கிறது வந்து ஹேஸ் ஆகிடும். இப்போ he or she or it கூட சேரும்போது he has, she has, it has. உதாரணத்துக்கு I have a pen, she has a pen, it has a pencil. அப்படி. அதே மாதிரி I don't, என்னிடம் இல்லை. they don't. இன்னொரு முக்கியமான வித்தியாசம், ஐ டோன்ட்டுங்கிறது ஐ டோன்ட் ஹேவ் அப்படின்னா என்னிடம் இல்லை. ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியாது. தே டோன்ட் நோ, அவர்களுக்கு தெரியாது, அவைகளுக்கு தெரியாது. வி டோன்ட் நோ, எங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. இப்போது அந்த டோன்ட்டே பார்த்தீங்கன்னா டோன்ட்ஸுன்னு ஆகாது, டசன்ட்னு ஆகும். அதாவது டஸ் நாட் அப்படிங்கிறதோட சுருக்கம், ஷார்ட் ஃபார்ம் தான் டசன்ட். அதே மாதிரி தான் டோன்ட்டுங்கிறது வந்து டு நாட் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் டோன்ட். இப்போ he doesn't, she doesn't, it doesn't. இப்போது உங்களுக்கு என்னெல்லாம் உதாரணம் தோணுது அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு 2 உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். he doesn't sleep on time, அவன் நேரத்துக்கு தூங்குறது கிடையாது. she doesn't watch movies at all, அவள் படங்களே பார்க்கறது கிடையாது. it doesn't work well, அது சரியாக வேலை செய்யாது. இதையெல்லாம் குறிக்கும். சரிங்களா? அடுத்த ஸ்லைடு பார்ப்போம். ஓகே, ஃபார்மிங் சென்டென்சஸ். சென்டென்சஸை ஃபார்ம் பண்ணுவது, உருவாக்கம் செய்வது எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அதே ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசண்ட்டை வச்சு. ஐ கெட் அப் 8 o'clock every morning, நான் தினமும் 8 மணிக்கு எழுகிறேன். ஐ வில் கெட் அப், ஐ ஆம் கெட்டிங் அப், அதெல்லாம் நான் சொல்லலை, அது வந்து வேறு மாதிரி பொருள் குறிக்கும். உதாரணத்துக்கு ஐ வில் கெட் அப்னா நான் எழுந்து கொள்வேன், அது ஃப்யூச்சரை பொறுத்து. நம்ம இன்னும் இந்த ப்ரெசன்ட் சிம்பிளை தான் வந்து, சிம்பிள் ப்ரெசண்ட்டை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதனால் இது மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். யூ ப்ராக்டிஸ் இங்கிலீஷ் எவ்ரிடே, நீ தினமும் ஆங்கிலம் பயிற்சி செய்கிறாய். ஹவ் ஆஃபன் டு யூ கோ டு டென்டிஸ்ட், how often அல்லது often, how often do you go to the dentist அப்படின்னா எப்பப்பெல்லாம் வந்து நீ பல் மருத்துவரிடம் செல்கிறாய், எவ்வளவு ஆஃப்டன், அடிக்கடி, எப்பப்பெல்லாம் நீ வந்து பல் மருத்துவரிடம் போகிறாய். ஜூலி doesn't drink tea very often, ஜூலி வந்து அடிக்கடி டீ குடிக்க மாட்டான். ஐ திங்க் ஐம் கரெக்ட். இது ஒரு நல்ல விஷயம். நான் இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நான் வந்து 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி பயின்றவன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசிக்காக நான் கற்றுக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா யோசிப்பேன். நான் நினைக்கிறேன்
அங்கே போய் சேர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும் போல இருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் சென்டென்ஸ் வந்து இங்கிலீஷில் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்போ எனக்கு தெரியாது நான் நினைக்கிறேங்கிறது எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு. இதை வந்து நானாக யோசித்து கண்டுபிடிச்சது தான் ஐ திங்க் ஐ எம் கரெக்ட். நான் நினைக்கிறேன் நான் சரிதான் அப்படின்னு. ஸோ இதுதான் இப்படி தான் வந்து நீங்களும் வந்து தமிழில் ஒரு சென்டென்ஸை ஒரு சின்ன சின்ன சென்டென்ஸ்லேருந்து ஆரம்பிங்க. ஐ ஆம் கோயிங் டு த ஷாப் அப்படிங்கிறது ஒரு உதாரணம். அதை வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் அப்படியே மொழிபெயர்ப்பு மொழியாக்கம் செய்து பாருங்கள். தமிழில் நான் கடைக்கு போகிறேன் அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னு சொல்லிட்டு சென்டென்சஸ் நீங்களே ஃபார்ம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் காமெண்ட்ஸில் தெரிவிங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா காமெண்ட்ஸ்க்கும் பதில் சொல்ல முயல்கிறேன். ஐ அக்ரி தட் யூ ஆர் கரெக்ட். நீ சரிதான்னு நான் ஒத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கூட அப்படியே கொஞ்சம் தலைக்கீழ் வரும் பாருங்களா. ஐ அக்ரி தட் யூ ஆர் கரெக்ட். நான் ஒத்துக்கிறேன் நீ சரிதான்னு அப்படின்னு நம்ம சொல்கிற வழக்கம் கிடையாது தமிழில். நீ சரிதான் நான் ஒத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கிலீஷில் பேசும்போது இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வந்து யூ ஆர் கரெக்ட் ஐ அக்ரி அப்படின்னு சொல்லலாம், பொருள் குறிக்கும். ஆனால் வழக்கமாக ஸ்போக்கன் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்னு பார்த்தா ஐ அக்ரி தட் யூ ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு அந்த எப்படி வந்து தலைகீழாக பேசாமல் இப்படி கரெக்டாக சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது வரும். ஸோ நீங்கள் வந்து ஆங்கிலம் பேசுகிறது ரொம்ப கஷ்டம், மற்றவங்க பேசுகிறது புரிய மாட்டேங்குது, இல்லை எனக்கே வந்து ஃபார்ம் பண்ணுறது சென்டென்ஸ் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறத விட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சின்ன சின்ன சென்டென்சஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் கொடுத்துருக்க உதாரணங்களே வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்களே யோசித்து தமிழில் ஒரு சின்ன சென்டென்சஸை ஃபார்ம் பண்ணி நீங்கள் காமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. Robert usually goes to his native 2 or 3 times a year. ராபர்ட் வழக்கமாக அவனோட சொந்த ஊருக்கு வருஷத்துக்கு 2 இல்லை 3 முறை போவான் அப்படிங்கிறது கொஞ்சம் லென்த்தியான சென்டென்ஸ். இதையே பிரேக் பண்ணி 2 வெவ்வேறு சென்டென்சஸாக பிரிக்க முடியுதா பாருங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து உங்களுக்கான பயிற்சி. இங்கே கொடுத்துருக்க வார்த்தைகளை என்னென்னு கண்டுபிடிங்க. அந்த டேஷ் இருக்க இடத்துல எம்டி ஸ்பேசஸில் என்ன வார்த்தை வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி காமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணுன்னா the earth dash around the sun. சூரியனை பூமி என்ன செய்யும், சுற்றி வரும்னு சொல்லுவோம். அந்த சுற்றி வருங்கிறத ஒன்றுக்கும் மேற்பட்ட வார்த்தைகளால் நம்ம சொல்ல முடியும் ஆங்கிலத்தில். என்னென்ன வார்த்தைகள்லாம் பொருந்தும் அப்படிங்கிறத நீங்களே யோசித்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிறது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி நிறைய சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணி நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், காமெண்ட்ஸ்லேயும் தெரியப்படுத்துங்க. மற்றவங்களுக்கும் நம்ம ஷேர் பண்ணுவோம். அடுத்த எபிசோடில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் எபிசோட் 2ல் தெரியப்படுத்துகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த செஷனில் ஏதாச்சும் புரியாமல் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம திருப்பி இந்த செஷனை இல்லை இந்த செஷனோட நீட்சியை நம்ம திரும்ப பண்ணுவோம். நன்றி. See you soon.